என்னப்பா உன்னை பற்றி ஒரு திருநங்கை இவ்வளோ புகார் கொடுக்குறாங்க, நீ கல்லூரி மங்கன் மாதிரி அமைதியாகவே இருக்கிய, நெருப்பு இல்லாமல் புகையுமா, அப்போ உனக்கும் இதில் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னுடைய குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சமூக வலைதளத்துலையும் ஒரு தொலைக்காட்சியிலையும் பார்க்குற ஆடியன்ஸ் ஒருவேளை இந்த பையன் இப்படிலாம் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற நிறைய கேள்வி எழுது. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பதிவையே கொடுக்குறோம். வைஷு, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ தான் அவங்க ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்க. ஏன் இந்த டைமில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களால் வெளியே தள்ள காட்ட முடியல. நீங்கள் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க. அவருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துன்னே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தயவுசெய்து இனிமேல் அந்தமாரி பண்ணாதீங்க. இல்லை, இப்போவும் நீங்கள் இதை எதுக்கு பண்ணுறீங்கன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. இது எதுக்காக பண்ணுறீங்க? ஏன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து என்னுடைய கடின உழைப்பினால தான் இந்த ஒரு பேர். ஒவ்வொரு ஷோவாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்காக இருக்கட்டும், ராத்திரி பகலாக சுற்றிக்கிட்டு ஏதோ ஏற்கனவே ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்திருக்கு. அதுவும் தெரியாத்தனமாக பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்து ஏதோ ஒன்று இப்போ வாழ்க்கையில் இருந்து ஒரு நல்ல மனைவி, குடும்பம், குழந்தைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ சமீபத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எதுக்கு பண்ணுறீங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதேமாரி நீங்கள் என்ன அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சி வாழ்க்கையை நீங்கள் இப்படி கெடுக்குறீங்க. அவங்களுக்கு மனசாட்சி வேணாங்களா?